பெரியாரை விமர்சித்து விட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க, பார்த்தேன். பெரியாரை வந்து இப்படி போட்டிருக்காங்க, போட்டு ஒரு கிராஸ் போட்டுட்டு இவ்வளோ பெரியார்களை போட்டிருக்காங்க. அதே மேடையில் ராமதாசும் பெரியார், திருமாவளவனும் பெரியார். அது எப்படி ரெண்டு பேரும் உங்களுக்கு பெரியார் ஆக முடியும்? மேல்பாதியில் உள்ள நுழையணும்னு போராடுறவரும் உங்களுக்கு வந்து பெரியவராகவும், தடுக்கிறவரும் பெரியவராகவும் எப்படி தெரியுது உங்களுக்கு? அங்கதான பிரச்சனை. திருமாவளவனை திருமாவளவனுடைய செயல்பாடு இல்லை. அதாவது அந்த குறிப்பிட்ட சமூக மக்களை அரசியல் படுத்தியதில் அவர்கள் கொஞ்சம் மேலே ஏறி வந்ததில் அண்ணன் திருமாவளவனுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுல நாம் தமிழ் கட்சி உடன்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனை அண்ணன் சீமான் அந்த களத்துல வந்திருக்காரு. இவர் சொல்றாரு, எங்க மேல இருந்தா அவர் ஈழத்தை ஆதரிச்சாரு, அதனால தான் அண்ணன் சீமான் திருமாவளவனை பெரிதா மதிக்கிறாரு, அதனால தான் அவர் பெரியாரா கொண்டாடுறாரு. அந்த மேடையில் இருந்த நன்றி உணர்ச்சிக்காக, அந்த மேடையில் பேசி நன்றி உணர்ச்சிக்காகத்தான் அண்ணன் திருமாவளவனை பெரியார் என்று அவர் பேச அரசியலா பேசிட்டாங்க. இது பொலிட்டிக்கல் கெயினுக்காக பேசினாங்க, இது ஒரு யுக்திக்காக அவர் பேசல, உண்மையிலே உளமாற அவர் பேசினார். அதே போல ராமதாஸ் இடஒதுக்கீடு போராட்டத்தில் ராமதாஸுடைய பங்களிப்பை யாராலும் தவிர்க்க முடியாது. அந்த மேடையில் அண்ணன் சீமான் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு 88 வயசுல தள்ளாத வயதுல ஒருவர் தமிழை தேடி பயணம் என்று தெருவில் இறங்கி தமிழ் கடைப்பலகை வைக்கணும்னு போறாரு. இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு வார்த்தை கூட பிறமொழி கலப்பு இல்லாம, ஆங்கில கலப்பு இல்லாம, சமஸ்கிருத கலப்பு இல்லாம ஒரு தொலைக்காட்சி நடத்துறாரு. தமிழுக்காக தன்னை அர்ப்பணிச்சு நிற்கிறார். அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா அவருடைய தமிழ் பற்றிலையோ அவர் இடஒதுக்கீட்டோட பங்களிப்பிலையோ எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த சமூக மக்களையும் அரசியல் படுத்தல அவருக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. அதனால தான் அவரை நாங்கள் பண்றோம். அதாவது இது போல தமிழ் இனத்திற்காக போராடிய, எழுதிய, பேசிய எல்லோரையும் நாங்கள் போட்டுக்கிறோம். நீ ஒருத்தரை கொண்டு போய் பிராண்ட் ஆக்காதங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியுடைய கருத்து.